பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மையும்படும்படி இந்த அமாவாசை நாளில தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மையும்படும்படி இந்த 16வது தேதியிலே 5ஆம் மாதத்துல கூடி வந்தவங்க ஒவ்வொருவரோடு ஆண்டவர் பலமா அசைவாடி நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் தேவன் உங்களை நிரப்புவாராக. உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனல்ல ஏவில் டிகேஎம்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறும்படியாய் உலகம் முழுவதும் உள்ள எல்லாருக்கும் ரத்த சிந்தனை இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை சுகமாக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே தேவனோடு அசைவாட கர்த்தருடைய கிருபினால் ஒரு சமூகத்துல காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை, ரூத்து எழுதின சரித்திர புத்தகத்துல தேவனுடைய பரிசுத்த நாமம் மையப்படும்படியாக ரூத்து எழுதின சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவரால உனக்கு நிறைவான பலன், நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான சுகம், நிறைவான பலன், நிறைவான நிம்மதி, நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான ஆசீர்வாதம், நிறைவானதை தான் கர்த்தர் தருவாரோ தவிர குறை உள்ளதை கூட தேவன் நிறைவாக்கி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி செய்கிற தேவனாய் நம்முடைய தேவன் நம் மத்தியிலே வாசம் செய்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்நிய தேசத்து பெண்ணாகிய ரூத்து ஆண்டவருக்கும் மகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா ஆண்டுடைய மகாபெரிய கிருபினால் நகோமி மாமியாரா வராங்க. தேவனுடைய கிருபினால ஆண்டுடைய திருவார்த்தை எப்படி சொல்லப்படுது? உன் செய்கைக்கு தக்க பலன். அல்லேலூயா. நீ என்ன செய்றியோ அதுதான் உன் ஆசீர்வாதம், உன் சாட்சி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விதை ஒண்ணு போட்டு சொர ஒண்ணும் முளைக்காது. இந்த செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாராயிருந்தாலும் சரி, நீ கிறிஸ்தவரோ, முஸ்லிமோ, இந்துவோ, நாஸ்திகனோ, நீ புத்திஸ்டோ, நின்னை கடவுளை நாஸ்திகனோ, நீ பக்தி உள்ள மனிதனோ, நீ மகனோ மகளோ, நீ இரு பிறவியும் சேர்ந்த கலந்த கலவையோ, நீ கருப்போ சோப்போ, என் தேவனுடைய கிருபினால் நீ என்ன விதைக்கிறியோ, நீ என்ன பேசுறியோ, நீ என்ன செய்யறியோ அதன்படி கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை கடவுள் தர வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. அப்படி சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு, நீ இதுக்கு முன்னாடி எதை நம்பினியோ, எது கீழே இருந்தியோ, எது உன்னை ஆட்டி படிச்சதோ எனக்கு தெரியாது. இப்போ தேவனை நம்பி நீ வருகிறதுனால, தேவன் மேல கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறதுனால, இப்போ கோயிலுக்கு, தேவாலயத்துக்கு, சர்ச்சுக்கு நீ வர்றதுனால, தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால, தேவன் இன்னைக்கு செய்வாரு நீ நம்பினதுனால, அவர் நீ நம்பிட்டபடினால் உனக்கு என்ன தருவாரு? கொஞ்சமான பலன் இல்ல, சும்மா அப்படி இல்ல, நிறைவான பலனை தராரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பலனை, நிறைவான பலன். அதே போல நீ துரோகம் செய்தனா உனக்கு ஒருவர் துரோகம் செய்ய கடவுளே அனுப்புவார். தீமை செய்தனா உனக்கு ஒரு காலத்துல தீமை செய்ய தேவனே அனுப்புவார். நன்மை செய்தனா நன்மை செய்ய தேவனே ஒருவர் அனுப்புவார். நீ என்ன விதைக்கிறாயோ அதை பெறும்படி தேவன் செய்வார். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டிலின் கீழ் அடைக்கலமா அந்த உனக்கு அவரால் எப்படியா நிறைவான பலன் தருவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலனை? அமாவாசை வேலையில நிறைவான பலன் தருகிற தேவன். அவரை நம்பி வருகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வாசித்து பாருங்க. அது ரூத்து சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க.
அதற்கு ரூத், நான் உன்னை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்துல நான் தங்குவேன். உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. அந்த மகன் என்ன பண்றாங்க? மாமியாருக்கு துரோகம் பண்ணல. யாருக்கு துரோகம் பண்ணல? அந்த விதவை தாய்க்கு துரோகம் பண்ணல. பருவம் தான், நல்ல பருவம் தான், நல்ல அழகுள்ள மனிதன் தான், கணவனுடைய சந்தோஷத்தை பெற்ற மகன் தான். கணவன் இப்ப செத்து போயிட்டான், சின்ன வயசு, இளம் வயசு. ஆனா என்ன செய்யுது? சுகபோகமா வாழலாம். ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, ரூத் என்ன சொல்றாங்கன்னா, மாமியார நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ வயசானவங்க, நான் வாலிப மக, நான் எப்படி ஒன்னா வாழலாம், எனக்கு வாழ்க்கை வரும், உனக்கு வராது. நீ எனக்கு சுதந்திரம் கொடுக்கிற, நீ எப்படி ஒண்ணு சந்தோஷமா வாழு, நீ எனக்கு சுதந்திரம் கொடுக்கிற, ஏன்னா நீ எம்எல்ஏ வைத்த அன்புக்காக நான் பாதத்தை முத்தமிடுறேன். ஆனா ரூத்து மாமியார் மருமக சொல்றாங்க, அம்மா நான் ஒன்ன விட்டு போக மாட்டேன், செத்தா 2 பேரும் ஒன்னா செத்து போயிடலாம், சாப்பிட்டா 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம், நீ போற கோயிலுக்கு நான் வரேன். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தெய்வத்தை நான் ஏத்துக்கிறேன், உன் தெய்வத்தை நான் ஏத்துக்கிறேன், எனக்குன்னு இனி ஒண்ணு இல்லை. அந்த வார்த்தையை பாருங்க, ஒன்பது தான் எல்லாமே. அந்த வார்த்தையை வாசித்து பாருங்க. அந்த அம்மா ஆசை அதுல ஒண்ணுமே இல்லை. நீ சொல்றத நான் செய்யறேன், நீ சாப்பிடுறத நான் சாப்பிடுறேன், நீ படுகிறதுல நான் படுகிறேன், உன் தெய்வம் தான் என் தெய்வம், நீ என்ன செய்யறியோ அதுக்கு நான் அப்படியே கீழ்படுகிறேன். கர்த்தர் கை விட்டுருவாரா? இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கை விட்டுருவாரா? அப்போ ஆண்டவர் மேல உன் நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா முழு நம்பிக்கை. அப்போ இந்த ரூத் கடவுளுடைய கிருபையினால ஆண்டவர் வல்லமையா ஆசீர்வதிக்கிறார். ஏன்? இந்த அம்மாவுடைய குணாதிசயம் ரொம்ப 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 அழகா இருக்கு. இந்த அம்மாவுடைய எண்ணம், நம்மளுடைய சிந்தனை ரொம்ப 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 நல்லா இருக்கு. அதனால ஆண்டவரை தேடி வரும்போது ஆண்டவர் நிறைவான பலனை தராரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்க்கை கூட பட்டு போன மரம் போல் இருக்கிறதா? உன் வாலிப வயதிலே உன் கணவன் உன்னை விட்டு ஓடி போனானா, மறந்து போனானா, மரித்து போனானா? என் அன்பு சகோதரா, நீ தன்னந்தனியா பட்ட மரம் போல் பசுமை இல்லாமல் வாடி வதங்குறாயா? தேவனை விட்டு தூரம் இருக்கிறாயா? இல்ல தேவனை அறியாத மகனா நீ இருக்கிறாயா? இந்த செய்திக்கு நீ ஆண்டவரை நம்பி வரும்போது உன் பட்டு போன மரத்தை தேவனை துளிரிட தேவன் வல்லவராக, காய்ந்து போன ஆரோனுடைய கோலை துளிர் செய்த தேவன் உன் துன்பத்தையும் துரைத்தையும் மாற்ற அலங்கார வாசல் தேவாலயத்திலிருந்து அடியன் மூலம் தேவன் பேசுகிறார். நீ வருவாயனா உன் வாழ்க்கை ஆஸ்வதிக்க. வாசித்து பாருங்க தேவ பிள்ளைகளை. 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல ஆண்டுடைய மகாபெரிய கிருபையினாலே தேவனுடைய வார்த்தை இந்த நாள்ல நம்ம தேடி வருது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37 ஒருவர் வாசிங்க. தேசத்துல பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ள நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதிகளும் வரும்போதும், அல்லேலூயா, அங்க தேவனுடைய கிருபையினால ஊழியக்காரர் சொல்ற, ஆண்டவரே உன் ஆலயத்துக்கு நேரா நின்னு உன்னை நம்பி சூழ்நிலை சரியில்லாத நேரத்துல, கஷ்டமான நேரத்துல, கடன் உள்ள நேரத்துல, சாகர தருவாயில, உலகத்துல வாழ்வதை விட சாவது மேலுன்னு இந்த உலக வாழ்க்கை முறிந்து போன நிலைமையில உன்னை தேடி ஒரு மனிதன் வருவான். ஆனால் அவன் வியாதி நேரத்திலயோ
ஒரு விவசாயி நிலம் பட்டு போற நேரத்திலும் வெட்டுக்கிளி வந்து இட்ட பயிரெல்லாம் கடித்து குதறின நேரத்திலும் பயிரிட்ட நேரம் எல்லாம் சாவியா போய் ஒண்ணும் இல்லாத நேரத்திலையும் உன் சமூக தண்டையில கையேந்து நின்று ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு பதில் கொடு ஆண்டவரே. கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்றான் எப்படி தேசத்தில பஞ்சம் உண்டாகிறது போதும், கொள்ள நோய் உண்டாகிற போதும், வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில பட்டணங்கள் முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதியாகலும் யாதொரு விதியாகலும் வரும் போதும், கடவுளுடைய கிருபை வாசிங்க 38 முதல் 40 வரை வாசிங்க. உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மணிமுறைக்கும் இருதயத்தையும் அறிந்தவராததால் நீ அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவன் வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனுக்கு பலனளிப்பீராக. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. பலனை கொடுக்கிறவர் நம் ஆண்டவராகி இயேசு. இஸ்ரவேலின் பாதத்தில வந்த உனக்கு அவரால நிறைவான பலன். இங்க ஒரு பலன், நல்ல பலனை தருகிற தேவன் ஒருவர் தான், அவர் தான் எம்பெருமான் இயேசு. ஆட்கள் ஒரு காலு சேத்த ஒரு காலு வாழ்க்கை வாழ்ந்தா ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவரை ஊருக்கா மாறி தொட்டுக்குன்னு வாழ்ந்தா வாழ்க்கை கிடையாது. உன் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து எத்தனையோ சத்தியத்தை நீ கேட்டுட்ட, எத்தனையோ ஆராதனை நீ பார்த்துட்ட, எத்தனையோ பாடல்களை கேட்டுட்ட. இன்னும் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை உன்னை நீ நிதானிக்க. நிறைவான பலனை கிடைக்கும்படி தேவன் கிருபை செய்கிறாருன்னா எப்படி? வேதத்துல சொல்றாரு, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷன் ஆனாலும் தன் இதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்க தேவரீர் கேட்டு மன்னித்து. கர்த்தருடைய கிருபை பாருங்க. இப்போ தேவாலயத்திலிருந்து ஜெபம் பண்ணா டைரக்டா லிங்க் எங்க கொடுக்கிறாருன்னா பரலோகத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. கரங்களை தட்ட அல்லேலூயா. தேவாலயத்திலிருந்து ஜெபிக்கிற கேட்போம், லிங்க் எங்க போகுது? பரலோகத்துக்கு போகுது. அப்போ உலகத்துல தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஆலயமா இருந்தாலும், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆலயமா இருக்கும் போது அந்த ஆலயத்துக்கு நேராக நீ யார் ஒருவர் தேவனுடைய கிருபையினால் இருதயத்தில் உள்ளதான வழி எத்தனையோ இருக்கும், சொல்ல முடியாது. கையெடுத்து உண்மையா ஜெபம் பண்ணா நீ கேட்டு விடுதலை கொடு ஆண்டவரே சொல்றாரு. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா அனுபவத்திலும் இறுதித்து அறிந்ததை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன்களை. அல்லேலூயா. என் அன்பான தேவபிள்ளை செய்தியை கேட்கிறது. நீ புலம்புற, எத்தனையோ சம்பவத்துல புலம்புற, ஏன் 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 உன்னை நீ தான் கேட்கணும். வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவ பிள்ளையா இருக்கிற நீ கிறிஸ்துவை அப்படியே அச்சு அடையாளமா நீ நடக்கணும். அப்பதான் பலன் கிடைக்கும். இந்த தேவ பிள்ளைகளை வாசிங்க. ஆதியாகமம் புத்தகத்துல ஆண்டுடைய வார்த்தை இப்படியா நம்ம தேடி வருது. இந்த அமாவாசை நாளிலே நிறைவான பலனை கொடுக்கிற தேவன் உன்னோடு இடமிடுகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. ஈசாக்கு
அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைக்கிறார். எப்படிப்பட்ட நேரம் தேசம் அது? பஞ்சம், தண்ணி இல்ல, மழை இல்ல, எங்கு பார்த்தாலும் பஞ்சம். விதை நெல்லாம் அவிச்சு சாதமா சாப்பிடுறாங்க, எங்கு பார்த்தாலும் பஞ்சம். ஆனா ஈசாக்கு என்ன பண்றாரு? அவர் நிலத்தை ஏறு ஓட்டுறாரு. எல்லாரும் பாக்குறாங்க, பைத்தியக்கார ஈசாக்கு, என்னடா வேலை செய்யற? இது விதைக்கிற காலமா? நீ விதைச்சுனா பட்டு போயிடும், வெட்டுக்கிளி பச்சைப்புழு வந்து அதை சாப்பிட்டு போயிடும். பஞ்சம் பயங்கரமா இருக்குது, மழை இல்ல, உன் நிலம் வராது, நீ போற விதை முளையாது. எத்தனையோ சொல்லியிருப்பான். ஆனா அவர் நம்பிக்கை யாரு மேல? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லம் உள்ள தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், தூங்கி இந்த காலையில போனா உன் வாய்க்காலெல்லாம் தண்ணியால நிரப்பப்பட்டிருக்கும். ஏன்? எம்பெருமான் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறமான என் தாசனாக யோபு போல பூமியில ஒரு விழும் அண்ட சராசரம் உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அந்த மனிதனுக்கு வந்த துன்பம் துயரம் ஏராளம் 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 ஏராளம். பிள்ளைங்கெல்லாம் செத்து போச்சு, சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு, வியாதி ஒரு பக்கம், நம்பினா மனைவி செத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அவன் அம்மா விட்டு போயிட்டா. என்ன செய்துன்னு தெரிக்கிறார். கடவுளுடைய கிருபையில நண்பர்கள் எல்லாம் தூத்து தெரியுறாங்க. ஆனால் அப்போ கூட ஆண்டவர் நம்பிக்கையா இருக்கு. என் தேவன் என்னை விடுதலையாக்குவான், என் தேவன் என்னை கைவிட மாட்டான். நம்பிக்கை, விசுவாசம். அமாவாசை நாளிலே செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் எப்படி இருக்குன்னா ஒரு மனிதன் நம்பப்படுவதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, செங்கல்பட்டுக்கு அண்ணாண்ட ஒரு கடவுளுடைய கிருபையில ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு இடம் ஒண்ணு வாங்க, லோன் தான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதை என்ன செய்யறாங்க? கூட இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா பணக்காரங்க, அவங்க எல்லாம் 2500 2000 எல்லாம் வாங்கி இருக்கிறாங்க. கடவுளுடைய கிருபை. அது எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க? அதை தரவாட விடணும், காம்பவுண்ட் பண்ணணும், மண் அடிக்கணும், கம்பி கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், பயங்கரமா செலவு பண்றாங்க. என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஆனா எனக்கும் சேர்ந்து ஒருத்தர் ஐயா கட்டின்னு வராரு. 2.25 லட்சம் ரூபாய் செலவாகுது. என்னால ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமும் தெரியல. ஆனா அது எல்லாம் கடவுளுடைய கிருபைனால பாத்தீங்கன்னா பீம் எடுத்து காலம் போட்டு கர்த்தருடைய கிருபையில சிமெண்ட் கல்லு மண்ணு போட்டு எல்லாம் பினிஷிங் முடிஞ்சு போச்சு. ஆனா என் விசுவாசம், என் தேவன் அறிவாரு எத்தனை இஎம்ஐ, எத்தனை வாடகை, எத்தனை காரியம், எத்தனை சம்பவம், ஒன்னும் புரியல. தேவனுடைய கிருபைனால ஜபத்தோட போய் நிற்கிறேன். கிருபை தேவன் தான் அறிவார். ஒரே ஒருவர் யாரு? ஆண்டவர் தான் அறிவார். என்னுடைய மனபாரங்களும் மன சூழ்நிலைகளும் ஆண்டவர் தான் அறிவார். அது போல என் விசுவாசத்தை போல அந்த ஈசாக்கு விசுவாசத்தோட என்ன செய்யறாரு? ஏறு ஓட்டி விதை விதைக்கிறாரு. எப்படி விதை விதைக்கணும்னா கடவுளுடைய கிருபையில விவசாயம் இருக்கு. நான் சொல்றேன், ஒரு நெல்லு விளைஞ்சு வரணும்னா முதல்ல என்ன செய்யணும்? ஏறு ஓட்டணும். கரம்பா இருக்கிறது ஏறு ஓட்டணும். ஏறு ஓட்டி அதுக்கப்புறம் என்ன தண்ணி பாய்க்கணும், அதுக்கப்புறம் ஏறு ஓட்டணும், அதுக்கப்புறம் அடி உரம் தழை உரம் போடணும், அதுக்கப்புறம் கத்தவுடைய கிருபை நாத்தாங்கல் ஓட்டணும். நாத்தாங்கல் ஓட்டி அதுக்கப்புறம் நெல் என்ன பண்ணணும்? அதை கடவுளுடைய கிருபைனால ஒரு பதம் பார்த்து விதை நெல்லை கோணி பையில மூட்டை கட்டி தண்ணி ஊற்றி வைக்கணும். அது முளைச்சி வரும். அதை எடுத்துன்னு போய் நாத்தாங்கல் ஓட்டி அடி உரம் போட்டு மேல் உரம் போட்டு அதை விதை விதைக்கணும். விதை வச்சு கர்த்தருடைய கிருபைனால பார்த்தோன்னா அந்த நெல் பயிராகி வரும். அதை பிடுங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கடவுளுடைய கிருபைனால பெரிய 1 ஏக்கரவோ 2 ஏக்கரவோ இருக்கிற அந்த இடத்துல ஏறு ஓட்டி பெரம்பிடிச்சு அந்த வெட்டி உத்தால போட்டு அதுக்கப்புறம் நாத்து எடுத்து நடணும்.
நட்டு அதுக்கப்புறம் கடவுளுக்குனால அது பச்சை கட்டுற வரைக்கும் அது கீழ் வரும் மேல் வரும் தண்ணி பாய்ச்சி அப்படி வரணும் தேவை. அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனா இவர் என்ன செய்யறாரு, வானம் பார்த்த பூமிக்கு அப்படி தேவையில்லை. ஏறு ஓட்டிட்டு விதை விதைச்சிட்டு வந்துட்டா போதும். ஆண்டவரை நம்பி கடவுளுடைய கிருபைனால ஏறு ஓட்டி என்ன பண்ணோம், விதைய விதைச்சிட்டு ஆண்டவரே உங்க கரத்தை ஒப்புடுக்கணும். அது போலதான் ஈசாக்கு என்ன செய்யறாரு, அவர் எத்தனை ஏக்கரா ஏறு ஓட்டி விதை விதைச்சாரு தெரியல. ஆனால் பஞ்ச காலத்திலே தேவனுடைய கிருபையினால் தேவனை நம்பி விதை விதைக்கிறார், தேவனை நம்பி ஒரு மரம் வைக்கிறார், தேவனை நம்பி ஒரு காரியத்தை கைகூட செய்கிறார், தேவனை நம்பி ஒரு வீடு கட்ட இறங்குறார், தேவனை நம்பி ஒரு சம்பவம் நடக்கிறது, தேவனை நம்பி ஒரு திருமணம் பாக்கியம், தேவனை நம்பி ஒரு இடம் வாங்குற, தேவனை நம்பி ஒரு நல்ல நிகழ்ச்சியை வைக்கிறாங்க. காரியத்தை கர்த்தர் கைகூட செய்கிறார். அந்த வருஷம் பாத்தீங்கன்னா 100 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு ஏக்கராக்கு 40 மூட்டை நெல்லு விளையுங்க. ஆனால் ஆண்டவர் 100 மூட்டை நெல்லு விளைய தேவனுக்கு கிருபை செய்தாராம். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு ஏக்கராக்கு 40 மூட்டை கர்த்தருடைய கிருபை. 40 மூட்டைன்னா 400 கிலோ. ஒரு மூட்டை ஒரு 100 கிலோ 400 கிலோ. ஆனா தேவனுடைய கிருபைனால அங்கே ஈசாக்கு 100 மூட்டை நெல் இருக்கும்படி தேவன் கிருபை செய்தார். ஏன்? அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது, அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது நிறைவான பலனை தருகிற தேவன். கொஞ்ச நெஞ்சம் இல்ல, நிறைவான பலனை தருவான். எம்பெருமான் சர்வவல்லமுள்ள தேவன். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் கிடையாது. அவர் பெரிய தேவன். அவர் என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நீ ஆராதிக்கிற ஆராதனை எல்லாம் அங்க செல்படுகிறதப்பா. நீ ஆராதிக்கிற ஆராதனை அவர் விரும்புகிற ஆராதனையா இருக்கணும். வாசித்து பாருங்க, தேவ கிருபை 26:13 வாசிங்க. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள பிள்ளைங்களை பாருங்க, அது வாழ்க்கை பார்த்தீங்கன்னா செழிச்சிட்டே இருக்கும். அப்படியே விசுவாசத்தோட பிரயாசப்படுவாங்க, விசுவாசத்தோட ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். கடவுளுடைய விருத்தி அடைஞ்சிட்டே இருப்பான். எப்படி ஆச்சரியமா இருக்கும். அவன் வர வர விருத்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக. உன் வாழ்க்கையில எப்படி, உன் விசுவாசம் எப்படி? இந்த செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் விசுவாசம் யார் மேல வச்சிருக்கிற? காலையில எழுந்து ஜெபம் பண்றியா? காலையில இருந்து பைபிள் படிக்கிறியா? சர்ச்சைக்கு கரெக்டா வரியா? தேவன் விரும்புகிறது நீ செய்யறியா? அவருக்கு செய்ய வேண்டிய பணிபடி செய்யறியா? கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல கொடுத்து தேவன் நீதியை நீ நிலைத்து பெற்றுக் கொண்டிருக்கிறியா? உன்னை நீ சிந்தித்து சீர்தூக்கி தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும். அவன் வர வர விருத்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டான். வாசிங்க தேவ பிள்ளைகளை 26:21. வேறொரு துறவை வெட்டினாங்க, அது குறித்தும் வாக்குவாதம் பண்ணினாங்க. சித்தனான்னு பேரிட்டான். கடவுளுடைய கிருபை. தேவ பிள்ளைகளை ஆபிரகாம் தாஸ் என்ன செய்யறாரு, அங்கங்க குளங்களை வெட்டுறாரு. நீர் சேர்த்து என்ன பண்றாரு, நீர் தேக்கம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும், குளங்களை வெட்டணும். ஆடு மாடு தண்ணி குடிக்கணும், விவசாய நிலம் பண்ணணும், மனுஷன் தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் கடவுளுடைய கிருபை. இப்போ இருக்கிற மாதிரி ஃபில்டர் வாட்டர்கள் எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் அக்வாஃபைன் எல்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் அங்க கிடையாது. அப்பெல்லாம் குளம் தண்ணி தான், குட்டை தண்ணி தான், ஏரி தண்ணி தான், வாய்க்கா தண்ணி தான், வரப்பு தண்ணி தான். அப்படிப்பட்ட இடத்துல என்ன பண்றாங்க, அந்த நீரூற்று சுரக்கும். ஆபிரகாம் தாசம் போயிட்டு கையை வச்சு பழம், மீதி யாரு போய் பள்ளம் தோணாலும் தண்ணி வராது. ஆபிரகாம் தாசம் போயிட்டு கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு பள்ளம் தோணா தண்ணி வரும். ஏன்? ஆசீர்வதிக்கப்பட்ட கை, ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மகன், தேவன் விரும்புகிற மகன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ கடவுளுக்கு பிரியமான பாத்திரமா இருந்தா நீ தொட்டதெல்லாம் தொடங்கும். நீ கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமானா நீ ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் கைகூடி வரும். கடவுளுடைய கிருபைனால உன் கை ராசி உள்ள கைன்னு சொல்லுவாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நீ போய் உட்கார்ற இடம் அமோகமான ஆசீர்வாதமா இருக்கும். சமூகத்துல பழகிறவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. கடவுளுடைய அது போலதான் ஆண்டவருடைய மகா கிருபையினால் ஆபிரகாம் அந்த நாட்களிலே உறவுகளை தோன்றினார்.
பொல்லாதவங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் தூத்து போட்டான், தூத்துன்னு வந்துட்டான் எல்லாத்தையும். கர்த்தருடைய கிருபை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு சென்னை பகுதியில் பாத்தீங்கன்னா ஏராளமான பகுதிகளை ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏராளமான பகுதி மழை நீரே தேங்காது. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் சேர்ந்து கோயில் நிலம் எல்லாம் சேர்ந்து என்ன ஆக்கிரமிப்பு பல லட்சம் கோடியை லஞ்சமா கொடுத்து இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இந்த சென்னை மாநகரத்தை தண்ணி போக கூடாதபடி அவன் சுகபோகத்துக்காக அநேகரை துன்பப்படுத்த எல்லாத்தையும் அடிச்சுட்டான். அதே போல அந்த காலத்துல அடிச்சுட்டான். தன் மகன் வராரு, மீண்டும் துறவு தோன்றாரு, கஷ்டப்பட்டு தோன்றாரு, தண்ணி சொருகுது, அங்க இருக்கிறவன் வரான், தோண்டும் போது வரல, தண்ணி வரும்போது வந்துட்டா, இது எங்க தண்ணி, நீ வரக்கூடாது. அவர் என்ன செய்தாரு, வாக்குவாதம் பண்ணாரா? இல்ல. சண்டை போட்டாரா? இல்ல. ஆண்டவரே நீ பாத்துக்க, ஆண்டவரே தகப்பனே நீ பாத்துக்க, ஆண்டவரே உன் உழைப்பு ஒருவர் திருடலாம், உன் கஷ்டத்தை ஒருவர் திருடலாம், நீ ஒரு பாவம் செய்திருக்க மாட்ட, உன் மேல பழி வரலாம், உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது, உன்னைத்தான் குற்றம் கண்டுபிடிச்சு உன்னை அடிப்பாங்க, திட்டுவாங்க. பயப்படாத, அது எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் ஒருவன் பதில் சொல்லி ஆகும். இப்படி அபகரிச்சு கொண்டு போறியே, நீ என்ன கொண்டு போற? இப்படி அபகரிச்சு பொய்யா வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறியே, நீ என்ன செய்ய போற? நீ உங்களோட சகலமா வரப்போதா? யோசுவாரு பக்தன் சொல்றான், எப்படி? அரடுக்கு மாளிகையில் வந்து வந்தாலோ, ஆரடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே, கற்றதும் பெற்றதுமோ சொந்தமாகாது, நீ கட்டினதோ நாட்டினதும் உன் கூட வராது, கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர், அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரே, கடைசி வர கூட வரும் இயேசு ஒருவரே. அரடுக்கு மாளிகையில் வந்து வந்தாலோ, ஆரடி பல்லும் கூட சொந்தம் இல்லையே, அரடுக்கு மாளிகையில் வந்து வந்தாலோ, ஆரடி பல்லும் கூட சொந்தம் இல்லையே, கட்டதும் பெற்றதும் சொந்தமாகாது, கட்டினத நாட்டினதும் கூட வராது, கட்டதும் பெற்றதும் சொந்தமாகாது, கட்டினத நாட்டினதும் கூட வராது, கடைசி வர கூட வருவதே சுமருவரே, அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரே, கடைசி வர கூட வருவதே சுமருவரே. துக்கம் கொண்டாடிடுவார் உன் வீடு வரைக்கும், சுற்றி நின்று அழுதிடுவார் இருக்கு வரைக்கும், துக்கம் கொண்டாடிடுவா உன் வீடு வரைக்கும், சுற்றி நின்று அழுதிடுவார் இருக்கு வரைக்கும், இடிமண் போட வருவான் சுடுகாடு வரைக்கும், இடிமண் போட வருவான் சுடுகாடு வரைக்கும், கடைசி வர ஜீவ பயணம் ஒருவர் இல்லையே, கடைசி வர கூட வருவர் ஒருவர் இல்லையே, கடைசி வர கூட வரும். இதை கேட்கிற அன்பு கட்டோட பிள்ளையே, என்னுடைய மகாபலி கிருபைனா நீ ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, நீ ஒன்னும் கொண்டு போறதே இல்லை, சொத்துக்களை சேர்க்கிற பல லட்சம் மில்லியன் கோடிகளை சம்பாதிக்கிற, தானம் தர்மம் செய்ய மாட்டாங்க, ஆனா கொண்டு போவியா? எதிராகிலும் நீ மறிக்கும் போது என்ன கொண்டு போவியா? உன் கூட வருமா? ஒரு 500 போலீஸ் தங்க தங்களையே கொடியில போட்டு அனுப்புவாங்களா? கிடையாது கிடையாது கிடையாது. உன் தாயா இருக்கட்டும், உன் தகப்பனா இருக்கட்டும், உன் மனைவியா இருக்கட்டும், ஒரு நாள் 12 மணி நேரம் சொல்லுவான், எப்ப எடுக்க போறீங்க? தூக்குங்க தூக்குங்க, எப்ப எடுக்க போறீங்க? நிர்வாணிய வந்தவனே
நிரந்தரமா போகிறிய நிலையில்லா உலகில் நிரந்தரமோ யாரும் இல்லை. ஆமா, கடவுளுடைய கிருபை செய்தி கொண்டு வருவது கொண்டு வந்தியா, என்ன கொண்டு போவதியா? ஒண்ணும் கிடையாது. ஆனா நீ ஒண்ணு செய்த தெரியுமா? செய்த பாவங்கள் தலைமுறை தலைமுறையாக விட்டுட்டு போற, உன் பிள்ளைகள் மேல வச்சுட்டு போற, உன் மனைவி மேல வச்சுட்டு போற. நிர்வாணியா வந்து இந்த பூமியிலே நீ தானம் தர்மம் செய்தியா, புண்ணியம் செய்தியா, தெய்வம் பயன்படுதா? உன்னால எந்த குடும்பம் வாழ்ந்ததா அறிந்ததா? நீ வாழ வைத்தியா சாதனைத்தியா? கொஞ்சம் சிந்தித்து திருத்திருப்பார். கர்த்தருடைய நிபடுகிறார். நிர்வாணிய வந்தவானே நிரந்தரமா போகிறீர நிலையில்லா உலகிலே நிரந்தரமோ யாரும் இல்லை. உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா, உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா. ஒரு விஷம் அனந்திருந்து மனிதா, ஒரு விஷம் அனந்திருந்து மகனே, ஒரு விஷம் அனந்திருந்து மகனே, ஒரு விஷம் அனந்திருந்து மகனே. அவர் கட்டளை படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரே. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். கண்களை தட்டி எத்தனை பேரு தேவ சமூகத்துல ஆமென். ஆபிரகாம் தோன்றின துறவை எல்லாம் கோடாது மனிதன் என்ன செய்யறான்? தூத்து போடுறான். இந்த பூமியில நீ வாழ வந்தது ஒருத்தருடைய சாபத்தை வாங்கக்கூடாது. ஆனா தேவ பிள்ளை என்ன செய்யறாரு? ஈசாக்க சண்டை போடல, விட்டுறாரு போ, முறுமுறுக்கல விட்டுறாரு போ. ஆனால் அவர் செய்யற காரியங்களை தொடர்ந்து செய்யறாரு. வாசித்து பாருங்க கடவுளுடைய பிள்ளைகளை 24. அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாத பயப்படாத, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரன ஆபிரகாமை மிக்க உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகு பண்ணுவேன். கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா? பயப்படாதப்பா, பயப்படாத, உன்னை விட்டுற மாட்டேன் நானு. தேவன் பேசுகிறவர் உயிர் உள்ள தேவன் அல்லவா? உயிரோடு இருக்கிற தேவன் அல்லவா? அவர் பேசுறார். எப்படி? அன்று ராத்திரி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் யாரு? உன் தகப்பனுடைய தெய்வம். உங்க அப்பா என்ன ஆராதனை செய்து என்ன உனக்கு தெரியப்படுத்தி என் மேல உனக்கு நம்பிக்கை வரும்படி என்னதான் குலதெய்வம் சொல்லிட்டு போனாரு. அதை நீ செய்யற, அதனால நீ பயப்படாத. என்ன செய்வேன்? கடவுளுடைய கிருபைனால ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாத, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்கான ஆபிரகாமை மித்தம் உன் ஆசீர்வதி. ஏன்னா ஊழியக்காரரை தேவன் நேசிக்கிறவராயிருக்கிறார், ஊழியக்காரர் மேலே பிரியமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். ஊழியக்காரனை கடவுளுடைய கிருபையினால் சுபத்தை விரும்புகிற தேவனாயிருக்கிறார். நீதிமானின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆம், அவர் எப்படிப்பட்ட தேவனாக முதலிலே வர்ணிக்கிறார் என்றால், அவர் ஆண்டவர் என்று வர்ணிக்கவில்லை. அவர் தேவன் ஊழியக்காரரை எப்படி நேசித்திருக்க கூடுமானால், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ ஊழியக்காரரை எவ்வளவு நேசிக்கிறார். எனக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அமாவாசை வேலையில தேவன் பலனை கொடுக்கிற தேவன் உன்னோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டோட பிள்ளையா இருக்கிறதுனால நீ அவரோடு இருந்தா அவர் உன்னோடு இருக்கிறவராக, அவர் நிறைவான பலனை தருகிறவராக இருக்கிறார். வாசித்து கடந்து போகலாம். ஆதியாகமம் 26, 27 முதல் 29 வரை. ஏன் என்னிடத்தில் வந்தீங்க? நீ என்ன பகைச்சி
என்ன நீங்க உங்க கண்ணில் கூட பார்க்க கூடாதபடி என்ன ஒரு நாய துரத்துறதுக்குள்ள என்னைய சபையை ஊழி துரத்தி அமிச்சிங்க. அதற்கு அவங்க நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறாருன்னு கண்டோம். ஆகையால எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்க நிர்ணயம் பண்ணினோம். நாங்க ஒன்னும் இனி தொடமாட்டோம். உங்களுக்கு நன்மையா உமக்கு செய்து உன்னை சமாதானத்தோடு அனுப்பிவிட்ட போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நான் கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா அல்லேலூயா. இந்த போராதி ஜனம் எல்லாம் இப்போ ஈசாக்க சமாதானம் பண்ண வராங்க. எங்களை மன்னிச்சிரு, எங்களை தொடாத, உன்னை தொட்டா எங்களுக்கு பிரச்சனை ஆகுது, நான் உங்களை துரத்தணும், நான் உங்களை ஏதோ செய்தோம், ஆனா கடவுள் உங்க கூட இருக்கிறத நாங்க பாக்குறோம். அல்லேலூயா. நீ யாரா? நீ யாரால் ஆஸ்வதிக்கப்பட்ட மகன்? தாயால் ஆஸ்வதிக்கப்பட்டு சொன்னாங்களா? இல்ல. தகப்பனால இல்ல, மாமனார் மாமியாரால இல்ல, மனைவியால இல்ல, பிள்ளைகளால் ஆஸ்வதிக்கப்பட்டு இல்ல. யாரால் ஆஸ்வதிக்கப்பட்டவரா? அனாதைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார், திக்கற்றவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கைவிடப்பட்டவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அநேகர்களுக்கு முன்பாக அந்த மனிதனை ஊழியக்காரனாக அலங்கரிக்கிறார். ஆட ஆபரணங்களை தருகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார், சுகத்தை தருகிறார், பலனை தருகிறார், பிறருக்கு முன்மாறையாக வைக்கிறார். அந்த மனிதன் தொட்டதை கர்த்தர் விளம்பரம் செய்கிறார். அந்த ஊழியக்காரன் ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த ஊழியர் ஜபித்தார் சபையை தருகிறார். ஆனபடி நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற மனிதனா? எங்களை நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போனோமோ தவிர எங்களை செவித்துட்டு போகும். கண்களை மூடி தேவனை நோக்கி எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பன், ஆயிரம் தலைமுறைகளும் கடவுளுடைய கிருபையை உம்மை வர்ணிக்க நாவுகளும் போதாது. சின்னவன் ஆயிரம் சிறியவன் வளர்த்த சாதி மாவான் என்று வாக்குத்த வார்த்தையின்படி அமாவாசை வெள்ளையிலே நிறைவான பலனை தருகிற தேவன், உன்னை நம்பி வருகிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தேவன் ஐயா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளே கர்த்தாவே துதித்து ஜெபித்து ஆராதித்து ஆகாரங்களை ஒழுங்கு செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்படி ஜெபிக்கிறப்பா. இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் சத்தியத்துக்கு நேராய் கர்த்தாவே சத்தியமா வாழ உதவி செய்யப்படி ஜெபிக்கிறாங்க. இந்த செய்தி பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. புதிய கன மகிமை உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தருக்கு முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்னியைக்கு இன்று என்றும் சதா காலங்கள் அடியோடு சகலப்படுத்துவான். கர்த்தர் பிள்ளைகள் யாவரும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கும் எனக்கும் நிறைவான பலனை தந்து நம்மளை வாழ வைப்பாராக. ஒரு வாழ்க்கை